விருதுநகருடைய அண்டர் யூட்டிலைஸ்ட் ரிசோர்ஸ் அப்படின்னா மெடிசினல் பிளான்ட்ஸ். இது நல்ல ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கே போகுது, எதுக்கு போகுது என்று யாருக்குமே தெரியாமல் தான் போய்கிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரியான மருத்துவ குணம் உள்ளக்கூடிய பயிர்கள் எல்லாமே ஃபார்மா கிரேடுக்கு அனுப்பப்படும். ஆனால் அது ரோட் சைடில் தான் இதோடைய மார்க்கெட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பெரண்டை. இது ஒரு கிலோ 7 ரூபா அப்படின்ட்டு வாங்கிட்டு இதை அப்படியே ஒரு மிஷினில் நசுக்கி இதை காய போட்டு பொடியாக்கிக்கிறாங்க. இதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இது எங்கே போகுது, எதுக்கு போகுது அப்படிங்கிறதோடைய சந்தை மதிப்போ எதுவுமே தெரியாது. இதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு பிறக்கிறோமோ அதற்குரிய கூலி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒரு 500 ரூபாய்க்கு கிடைச்சதுன்னா அவங்க 100 கிலோ வரைக்கும் பொருளை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே வேலைவாய்ப்பு இல்லாதனால அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய நேரம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதை இது தீர்மானிக்கிறது. ஆனால் இது சரியான முறையில் இதனுடைய வேல்யூக்கு தான் அவங்களுக்கு நம்ம கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் இங்கே உண்மையிலே பொருளாதாரமானது உயரும். ஊரில் அத்தனை பேருமே அதே மாதிரி தானா? சரி சரி சரி. கீழப்பட்டி. உங்கள் பேர்? பஞ்சவர்ணம். நீங்கள் எத்தனை வருஷமாக இதில் இருக்கீங்க? ஒரு நாளைக்கு பறிக்க போனீங்கன்னா எவ்வளோ எடுப்பீங்க நான் கேட்குறேன். ஒரு டன் எப்படிமா எடுக்க முடியும் ஒரு நாள்ல? 5 பேர் 6 பேர் இல்ல வண்டியில மருந்து கம்பெனியை நீங்களே ஆரம்பிச்சிருங்க. நீங்க தானே பண்ணிருக்கீங்க, எல்லா வேலையும் நீங்க தானே பண்ணிருக்கீங்க. உங்க பேரு? பஞ்சவர்ணம். எனக்கு தெரியாதுப்பா. உங்க நம்பரே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் யாரையா கூப்பிடுறதுன்னா சரி. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சில பேர் என்டர்பிரனர்ஸாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம உயர்த்தினாலே போதும், இது உயர்ந்து விடும்.